வணக்கம். இந்த ஆக்சுவலி சந்தோஷமாக இருக்குது, ஒரு வருத்தமும் இருக்குது. சந்தோஷம் என்னன்னா, ஒரு 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 நீண்ட காலம் கழித்து ஒரு ஹோப் கிடச்சிருக்கு. என்ன ஹோப் கிடச்சிருக்குன்னா, இந்த லார்ட் லபக்தாஸ் இருக்காங்க பாருங்க, அமித்ஷா, மோடி, ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் பொதுமக்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. என்ன லூட்டி அடிக்கிறாங்க சாமி. கார்ப்பரேட்டுக்காக இவ்வளோ நக்கிற வேலை எக்காரணத்துக்கும் பார்த்ததில்லை. நீங்களாம் நான் காங்கிரஸ் சொன்னீங்கன்னா, 2010 சேலத்துலேருந்து சிவகங்கைக்கு ஒரு சைக்கிள் ரேலி எடுத்தேன். சேலத்துலேருந்து சிவகங்கை நான் கிளம்புறேன். கிளம்பி போகும்போது ஒரு நோட்டீஸ் அடிக்கிறேன். நோட்டீஸில் என்ன எழுதியிருந்தேன்னா, சிதம்பரம், மிட்டல், பிர்லா, டாடா, வேதாந்தா, ஜிண்டல், எஸ்ஆர் இவங்களுக்காக பெருசாக கூலி வேலை பார்க்காத. சத்தீஸ்கரில் இருக்கிற 3 லட்சம் ட்ரைபல்ஸை அப்பாவி ஜனங்களை அகதியாக்கிட்ட, திருந்துக்கோ. இது ரொம்ப தெளிவாக நோட்டீஸ் அடித்து கிளம்புன, அரெஸ்ட் பண்ணி செடிஷனில் உள்ளே போட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த டைமில் ஒரு அப்படியே சுற்றி முற்றி இப்படி வருவாங்க கார்ப்பரேட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு காங்கிரஸ்காரங்க. பிஜேபி ஓப்பன் ஷாட், ஓப்பனாக அம்பானியோட சொத்து 10-20 மடங்கு ஆயிடுச்சு இந்த 5-6 வருஷத்தில். அடானியோட சொத்து 20-30 மடங்கு ஆயிடுச்சு இந்த 5-6 வருஷத்தில். உழைச்சி சம்பாரிச்சாங்களா? இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. இவங்க உழைக்கிற இதுலேயே இல்லை, ஹிஸ்ட்ரியிலே இல்லை. இவங்களுக்கு கவர்மெண்ட் பாலிசியை மாற்றணும், மக்களோட நலம், நம்மளோட மினரல்ஸ், நம்மளோட வெல்த்து, இந்த 5G 2G 4G இதே இவங்களுக்கு அலாட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடானிக்கு ஏர்போர்ட் கொடுத்தாச்சு, அடானிக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாச்சு, அம்பானிக்கு இந்த பக்கம் கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்தாச்சு. லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்படியே கேஸு, பெட்ரோல், டீசல் விலை எதுக்காக இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, இவங்க சம்பாதிக்கணும்ல. எஸ், அம்பானி இஸ் டீலிங் வித் த லார்ஜஸ்ட் ரிஃபைனரி அவனுக்கு தானே, ஜாம்நகர் ரிஃபைனரி. ஸோ பாஸ், இந்த ஃபார்ம் பில் என்ன, ஃபார்மர்ஸ் எதுக்காக அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஃபார்மர்ஸோட பிரச்சனை என்ன இருக்குது இந்த 3 பில்லில் சுருக்கமாக சொல்லிடுறேன். பழைய வீடியோவில் நிறையா பேசியாச்சு. எசென்ஷியல் கமாடிட்டிஸ்லேருந்து கமாடிட்டிஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ எது மேலே எம்எஸ்பி போடுவீங்க நீங்கள்? எசென்ஷியல் கமாடிட்டிஸ்லேருந்து கம்ப்ளீட்டாகவே எவ்ரி கமாடிட்டிஸ் பின் ரிமூவ். எசென்ஷியல் கமாடிட்டிஸே எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை. இப்போ ரைஸ், வீட் இதெல்லாமே எசென்ஷியல் கமாடிட்டி இல்லை. ஆனியனோட விலை இவ்வளோ நாளாக அதிகமாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் அங்கேருந்து வந்தது. எசென்ஷியல் கமாடிட்டி பில் இருந்து அதை ரிமூவ் பண்ணதுலேருந்து இது வந்துருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எசென்ஷியல் கமாடிட்டி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எம்எஸ்பி கிடைக்காது. எம்எஸ்பி கிடைக்காதுன்னா அதுக்காக மக்கள் போராடுறாங்க. எங்களுக்கு அந்த எம்எஸ்பி மினிமம் கேரண்டி ப்ரைஸ், நாங்கள் உழைக்கிற உழைப்புக்கு இது ஆல்ரெடி இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஆல்ரெடி ஏபிஎம்சி மார்க்கெட்டில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஆல்ரெடி மிடில்மேன்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, இப்போ மிடில்மேனை வந்து கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிட்டாரு, மிடில்மேனை உழைச்சாச்சு, ஃபார்மர் டைரெக்டாக கன்சூமர்கிட்ட கொடுத்துடலான்ட்டு இல்லாத பீலாக விட்டுட்டு இருக்காங்க இந்த பக்தர்ஸ் எல்லாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேர் மாற்றிருக்காரு. மிடில்மேன்லேருந்து ஸ்பான்சர் பேர் ஆக்கிட்டாரு. ஸ்பான்சர் யார் ஆகலாம்? யார் வேணா ஆகலாம். நான் ஆகலாம், நீங்கள் ஆகலாம், ப்ரைவேட் கம்பெனி ஆகலாம், என்ஜிஓ ஆகலாம். அடானி, அம்பானி தான் ஸ்பான்சருங்கிறான். இனிமேட்டு என் கூட கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணுவாங்க. நான் ஒரு விவசாயி கூட கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணுற போது நான் டெலிவரி கரெக்டாக கொடுக்கலனா என்னோட நிலத்தை தவிர எனக்கு எவ்வளோ வேணால் பெனால்ட்டி போடுவாங்க. எழுதியிருக்கு தெளிவாக, சட்டத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில் படித்தாவே தெரிஞ்சிடும். நான் விவசாயியாக நான் கோர்ட்டுக்கு போக முடியாதானே. கம்பெனி எனக்கு 30 நாள் டைம் இருக்குது, எனக்கு பேமெண்ட் கொடுக்கலாம். பேமெண்ட் கொடுக்கலனா அந்த 30 நாள் கழித்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். இந்த கலெக்டரெல்லாம் கம்பெனி எதிர்த்து கேள்வி கேட்டுருவாங்களாம். நாங்கள் நம்பினோம். அதை ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குங்க, ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குது. இப்போது ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி சிபிஐ வந்து ஒரு கம்பெனி மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. பாஸ்மதி ரைஸில் டீல் பண்ணுற கம்பெனி 1200 கோடி ரூபாய் எடுத்து ஓடி போயிட்டான். கனரா பேங்க் கன்சார்டியம் எல்லாம் சேர்ந்து எங்கள் பணம் வாங்கி கொடுத்து சிபிஐ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மனுஷன் ஆளே காலி. சன்னானாவா, ஜெகதீஷ் சன்னானான்ட்டு ஒரு ஆள். ஸோ பாஸ், திஸ் ஃபார்மர் பில் ஆர் டேஞ்சரஸ். 3 ஃபார்மர் பில்வே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. And hats off to the farmers, especially from Punjab. Singh நிஜமா கிங்கியா? கொஞ்சம் மீசியும் நான் அவங்க மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலான் இருக்கேன். யா, சிங் இஸ் ரியலி கிங். அண்ட் ஹரியானா ஃபார்மர்ஸ், இப்போ யூபி ஃபார்மர்ஸும் உள்ளே போகிறாங்க.
கர்நாடகாவிலேருந்து சில ஃபார்மர்ஸ் போயிருந்தாங்க. வருத்தம் நான் முதல்ல சொல்லிடுறேன், இதில் எதுவுமே கலந்துக்க முடியலனால ரொம்ப வருத்தமாக இருக்குது. 5 நாள் ரோடுக்கு வந்துடுவேன். ஒரு 5 days மட்டும் இன்னும். அது வரைக்கும் தான் எனக்கு ஹெல்த்துக்கு கொஞ்சம் அப்படியே டைம் இருக்குது. 5 daysல ரெடி ஆகிடுவேன். இறங்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணோம், அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும், நம்ம விவசாயிகளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும், நம்மளோட பங்களிப்பை நம்ம காட்டுவோம். நன்றி.